அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு 5 மிக முக்கியமான வாக்கியங்களை பார்க்க போறோம். அதாவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், இல்லை நம்ம கிட்ட யாராவது பேசிட்டு இருக்காங்க, நமக்கோ இல்லை அவங்களுக்கோ கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பலாம்? நீங்க சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு விளங்கலை, இல்லை நீங்க சொல்றதுல இன்னும் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வாக்கியத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றதா இன்னைக்கு நம்ம ஒரு லாங் வீடியோவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல 5 ways to ask for clarification. ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் சரியான அந்த அளவுக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த மாதிரிலாம் கேட்கலாம், எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள் கேட்கலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாடன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாடன் அப்படின்றது பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இல்லை சாரி அப்படின்னு சொல்லுவாங்களே, பாலிஷ்டு வே ஆஃப் சேயிங் சாரி அப்படின்னு சொல்லாம பாடன் அப்படின்னு சொல்றது, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்றது. If you don't understand or hear what the other person is saying, அப்படின்னா இப்போ எதிரில் இருக்கக்கூடிய ஆள் என்ன சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியலனாலோ, இல்லை அவங்க பேசுறது உங்களுக்கு சரிவர கேட்கலனாலோ இந்த பாடன் அப்படின்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த பாடன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? If you don't hear, அதாவது if you don't hear the other person's வேர்ட்ஸ், அதாவது அந்த எதிரில் இருக்கக்கூடிய ஆள் பேசக்கூடிய வார்த்தைகளோ, அவங்க பேசக்கூடிய அந்த சொற்றொடரோ வாக்கியமோ உங்களுக்கு புரியல அப்படின்னாலோ, இல்லை அவங்க பேசுறதே உங்களுக்கு சரிவர கேட்கல அப்படின்னாலோ, நீங்க அந்த இடத்துல இடைநிறுத்தி பாடன் அப்படின்னு கேட்கலாம். பாடன் அப்படின்றது கொஞ்சம் பொறுத்துக்க முடியுமா? ஏன்னா நமக்கு அது கேட்கல இல்லை புரியல அப்படின்றத அவங்களுக்கு அது விளங்கிடும். ரெண்டாவது விஷயத்துக்கு போயிடுவோமா? Would you mind repeating that? Would you mind repeating that அப்படின்னா இதை திருப்பி சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருக்கா? ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பேசுறது உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா புரியல, இல்லை கிளாரிட்டி இல்லை நீங்க சரியா உங்களால கேட்க முடியல, அவங்க ஃபாஸ்டாவோ இல்லை பேசுறது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை விளங்கிக்கணும் அப்படின்னும் போது நீங்க எப்படி சொல்லுவீங்க? Would you mind repeating that? உங்களுக்கு அதை திரும்பி சொல்றத ஆட்சேபனை ஏதாவது இருக்கா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க திரும்பி சொல்லலாம்ல அப்படின்றத எப்படி கேட்கலாம்? Would you mind repeating that? சொல்லுங்க. Would you mind repeating that? Would you mind repeating that? உங்களுக்கு திரும்பி சொல்றதுல ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்து what do you mean? What do you mean? இதுக்கு 2-3 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதுக்கு டைரக்டா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கிங் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். அதாவது அவங்க கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமான அளவு இல்லை, அது அந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கல, அந்த தகவல்கள்ல உங்களுக்கு அவங்க பேசின வாக்கியத்துல அந்த அளவுக்கு சரியான தகவல்கள் இல்லை அப்படின்னும் போது நீங்க what do you mean அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன கேட்கலாம்? what do you mean? இல்லை இதே விஷயத்த இன்னொரு சினாரியோ, இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசுறது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, அவங்க உங்களை குறி வச்சு பேசுறாங்க, மறைச்சு பேசுறாங்க அப்படின்னும் போது அவங்கள பார்த்து நீங்க எப்படி கேட்கலாம்? what do you mean? எப்படி கேட்கலாம்? what do you mean? இல்லை எனக்கு விளங்கலை, நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு விளங்கலை. உங்களை பத்தி ஏதோ பேசுறாங்க, ஆனா ஜாடமடையா பேசுறாங்க, இல்ல பின்னாடி பேசுறாங்க அப்படின்னாலும் நீங்க இந்த வார்த்தையை அவங்க கிட்ட டைரக்டாவே கேட்கலாம். சொல்லுவாங்க இல்லையா, டைரக்டா அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுறது, what do you mean? இல்ல எனக்கு புரியல. என்னது? எனக்கு புரியல. what do you mean? நீ என்ன சொல்ல வர? இல்ல நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க, எனக்கு சுத்தமா புரியல, இல்ல எனக்கு விளங்கல, இல்ல புரியல அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா, அதுதான் what do you mean. அதுக்கும் நீங்க what do you mean அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அடுத்து I'm not sure I follow you. I'm not sure I follow you அப்படின்றது அதுக்கு ஈக்குவலண்ட். இதுவும் ஒண்ணுதான். I don't understand, எனக்கு விளங்கவில்லை, எனக்கு புரியவில்லை அப்படின்றதும் I'm not sure I follow you அப்படின்றது ஒண்ணுதான். நீங்க சொல்ல வர்றது என்னால சரியா ஃபாலோ பண்ண முடியல, பின்தொடர முடியல அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? அவங்க சொன்னது புரிந்து கொள்ளும் அளவிற்கு இல்லை, அவங்க சொன்னது உங்களுக்கு விளங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், ஒருத்தவங்க
உங்ககிட்ட ஒன்று பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசுறது உங்களுக்கு புரியவே இல்லை, சுத்தமா புரியலை. அப்போ நீங்க டைரக்டா சிம்பிளா சொல்லணும், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியல. நீங்க சொல்றது எனக்கு புரியலன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னா நீங்க சொல்றது என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை, விளங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இதையே இன்னொரு விதமா சொல்லலாம். ஐ எம் நாட் ஷுர் ஐ ஃபாலோ யூ. ஐ எம் நாட் ஷுர் ஐ ஃபாலோ யூனா என்னால ஊர்ஜிதமா உங்களை பின்தொடர முடியல, ஏன்னா நீங்க சொல்ல வர்றது எனக்கு விளங்கலை. என்னால அப்படியே பின்தொடர முடியலப்பா, ஏன்னா நீங்க சொல்ல வர்றது சரிவர இல்லை, விளங்கலை அப்படின்றதுதான் ஐ எம் நாட் ஷுர் ஐ ஃபாலோ யூ அப்படின்றது. இப்போ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு விளங்கலை, எனக்கு புரியலை அப்படின்றதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லை இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, எதிர்த்த ஆளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஹார்டாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ எம் நாட் ஷுர் ஐ ஃபாலோ யூ அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐ எம் நாட் ஷுர் ஐ ஃபாலோ யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து could you explain? could you explain? இப்போ இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க, சொல்லுறாங்க, ஆனால் அவங்க சொன்ன தகவல்களோ சொன்ன விஷயமோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதில் டீட்டெயிலிங்ஸ் இல்லை, உங்களால் போதுமான அளவுக்கு புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னும் போது நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லலாம், என்ன வாக்கியத்தை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, could you explain? இதை நீ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்ல முடியுமா, இதை விளக்க முடியுமா, இதே விஷயத்தை விலாவரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் could you explain அப்படின்றது. இந்த could you explain அப்படின்றது நீங்க சொன்ன விஷயத்த இன்னும் கொஞ்சம் எலாபரேட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விரிவா நல்ல விரிவா நீங்க சொன்ன இதே விஷயத்த நல்ல விரிவா எனக்கு விளக்க முடியுமா, எனக்கு நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அதுதான் could you explain. could you explain அப்படின்றது. could you explain the concept அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, இந்த கான்செப்டை எனக்கு விளக்க முடியுமா. could you explain what is happening, அதாவது என்ன நடக்குதுன்றதை எனக்கு விளக்க முடியுமா அப்படின்றத எப்படி சொல்லலாம்? could you explain what is happening, என்ன நடக்குதுன்னு எனக்கு உன்னால விளக்க முடியுமா அப்படின்றத நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? could you explain what is happening. சொல்லுங்க, could you explain what is happening. எழுதிக்கோங்க, could you explain what is happening. அங்க என்ன நடக்குதுன்றத உன்னால விளக்கி சொல்ல முடியுமா எனக்கு அப்படின்றதான் could you explain what is happening அப்படின்றது. இன்னைக்கு நம்ம 5 விதமாக நம்ம கிளாரிஃபிகேஷன், நம்ம அவங்க சொல்ல வர்றதோ இல்லை அவங்க சொல்ல வர விஷயங்களோ நமக்கு சரிவர கேட்கல, புரியல, இல்லை விளங்கல, அதை வேற விதமா நம்ம கேட்கணும் அப்படின்றத 5 விதமாக எப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கேள்விகளின் ரூபமாக நம்ம இங்கிலீஷ்ல மற்றும் தமிழாக்கம் பார்த்தோம். இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணலாம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான இங்கிலீஷ் டாபிக்ஸ் உங்களுக்கு விருப்பமானது ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா அதற்கான லாங் வீடியோஸாகவும் உங்களுக்காக நான் போட தயாரா இருக்கேன். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.